ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபரியந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திரபராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீசங்கராச்சாரிய மதாஸ்ய பத்ம பாதம் ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரமன்யா அஸ்மின் குருன் சந்ததம் நதோஸ்மி. ஓம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. ஓம் நமோஸ்து தேவ்யாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர येन द्वया भारततैलपूर्ण प्रज्वालितो ज्ञानमय प्रदीपः. ॐ वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ॐ श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाष्यकृतो वन्दे भगवन्तौ पुनः पुनः. ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदाय कर्तृभ्यः वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः. सर्वोपप्लवरहितप्रज्ञानगणः प्रत्यहर्तो ब्रह्मैवाहमस्मि. ॐ ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ॐ பேஜ் நம்பர் 131. புருஷார்த்தः அத்தः சப்தாதிதி பாதராயணः சேஷத்வாத் புருஷார்த்தவாதः யதா அன்யேஷு இதி ஜெய்மனிः ஆச்சாரதர்ஷனாத் தத்ஸ்ருதேः சமன்வாரம்பணாத் தத்வதः விதானாத் நியமாச்ச. ஓகே, 1+6 இது 3 ஒரு டாபிக்கு. புருஷார்த்த அதிகரணம். புருஷார்த்தகா அதக சப்தாத் இதி பாதராயணா. இது ஒரு பெரிய அதிகரணம். இதில் 17 சூத்திரம் இருக்குது. இன்னொரு சிறப்பு, 191 அதிகரணம் இருக்குது. இந்த 191 அதிகரணத்தில் ரொம்ப பெரிய அதிகரணம் எதுன்னா இந்த அதிகரணம். 17 அதிகரணம், 17 சூத்திரம் கொண்ட ஒரே அதிகரணத்தில் நிறைய சூத்திரங்கள் கொண்டது இந்த அதிகரணம், புருஷார்த்த அதிகரணம். ரொம்ப பெருசுன்னா 3வது பாதம். பாதத்தில் எது பெருசு அப்படின்னா 3வது பாதம். அதிகரணத்தில் அதிகமாக இருக்கிறது எதுன்னா இந்த அதிகரணம். இதனுடைய சப்ஜெக்ட் மேட்டர் வந்து ஆத்ம ஞானம்.
இங்கே என்ன டிபேட்டு டிஸ்கஷன் அப்படின்னு எடுத்துட்டா, ஆத்ம ஞானமே இண்டிபெண்ட்டாக இருக்குமா அல்லது ஏதாவது மோட்ச பலத்தை அது தந்துருமா, அதுவாகவே தானாகவே மோட்ச பலத்தை கொடுக்குமா அல்லது அதோட கர்மத்தை அங்கமாக வச்சு மோட்ச பலத்தை அடையணுமா, இதான் டிபேட். இப்போ பூர்வ மீமாம்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இண்டிபெண்ட்டாக கொடுக்க முடியாது, ஞானமே இண்டிபெண்ட்டாக கொடுக்க முடியாது மோட்சத்தை, ஆத்ம ஞானம் மாத்திரமே மோட்சத்தை தர முடியாது, அதுக்கு ஆத்ம ஞானத்தோட வைதிக கர்மத்தை அங்கமாக எடுத்துக்கிட்டால் தான் மோட்சம் கிட்டும் அப்படின்னு அவங்களுடைய டிபேட்டு. இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வியாசாச்சாரியர் கேவல ஞானமே மோட்சத்தை கொடுக்கும், ஆத்ம ஞானம் நாட் கர்மாங்கம், ஆத்ம ஞானமே அல்டிமேட்டு பலனை கொடுக்கறதுக்கு தகுதி இருக்கிறது, அதுவே பரமார்த்த புருஷார்த்தம். அப்படின்னா புருஷார்த்தம்னா என்ன தெரியணும், தர்ம அர்த்த காம மோக்ஷ புருஷார்த்தம், அதில் பரமார்த்த புருஷார்த்தம் மோக்ஷ புருஷார்த்தம். அல்டிமேட் புருஷார்த்தம் எது அப்படின்னா மனுஷனுக்கு மோக்ஷ புருஷார்த்தம். இது நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ புருஷார்த்த அதிகரணம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆகிடுறது நமக்கு. அப்படிதான். அப்போ சந்நியாசம் இதில் கர்மகாண்டிகளுக்கு சந்நியாசனாலே அலர்ஜி. புரியுதா? அப்புறம் கிருஷ்ணர் வியாசர் இவங்களாமே கிரகஸ்தர்கள் தான். இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே கிரகஸ்தர்கள் தான். அப்போது சன்னியாசி ரொம்ப மைனாரிட்டி, துர்லபம், ரொம்ப ரேர். சன்னியாசியாக இருக்கிறது ரொம்ப ரேர், அபூர்வம். ஏதோ எங்கேயோ லட்சத்தில் கோடியில் ஒருத்தர் குடும்பத்தில் ஒருத்தர் வந்து சன்னியாசியாக வராங்க, ரொம்ப ரேரஸ்ட் ரேர் அந்த மாதிரி. அதுவும் சங்கரா வந்து குடும்பத்தில் ஊரே எதிர்ப்பு, சங்கரன் போகக்கூடாது அப்படின்னு. ஆதிசங்கரர் எல்லா எதிர்ப்பையும் தாண்டி தான் அவர் வந்திருக்கிறார் சன்னியாசியா. ஓகே. இப்போது சங்கரர் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் சன்னியாசி இல்லையா, அதனால் சந்நியாசத்தை வலியுறுத்துறார். அதனாலே இல்லை, சந்நியாசம் உள்ளவனுக்கு தான் மோட்சம். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, லாலிபாப் சாப்பிட்டுட்டு போகிறது. உனக்கும் அந்த தகுதி இருக்கிறது. பிரம்மச்சரியாசிரமம், கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தாசிரமம், சந்நியாசாசிரமம். நிறைய பேர் சதுர்த்த ஆசிரமத்துக்கு போகிறதில்லை. புரியுதா? அப்படி போகாதவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, வீட்டில் வந்து பையன் பொண்ணு பேரன் எல்லோரும் வந்து ஓல்டு ஏஜ் ஹோமில் தள்ளி விட்டுறாங்க. கட்டாயமாக்கப்பட்ட சந்நியாசம். அதுக்கு முன்னாடி நீ சந்நியாசம், நீ வேறு எந்த ஆசிரமத்துக்கு போக வேண்டாம், வீட்டிலேயே சந்நியாச புத்தியோடு இருக்கணும். சாப்பாடு கொடுத்தா சாப்பிடணும், கொடுக்கல கேட்கப்படாது. போட்டேன் பட்டினி அப்படின்னு சொல்கிற மாதிரி சும்மா இருக்கணும், அதிகமாக பேசக்கூடாது, தேவையில்லாத விஷயத்துக்கு மூக்க நுழைக்கப்படாது. அது பெருசுங்க சின்னசுக்கு ஏதோ வேலை இருக்கும் அவங்களுக்கு. புரியுதா? உன்னுடைய காலத்தில் இருக்க மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க. கண்டதில் நுழைக்கூடாது. ஏதோ நடக்கிறதா சிவன் பா எங்கள் வீட்டில் இருக்கு பாரு தெய்வம், ஒன்றுமே கேட்காது, அப்படி இருக்கணும். வயசான காலத்தில் நம்ம வீட்டில் எப்படி இருக்கணும்னா கம்முன்னு இருக்கணும், அப்படி பழகணும். இப்போவே பழகணும். அங்கே போய் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் முடியாது. நிறைய பேசுவோம்,
வயசு கூட 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 என்ன ஆகும்னா அனுபவம் இருக்குது பாரு, அது பேச வைக்கும். அது அதனால் பேசாமல் இருந்தாலே சன்னியாசத்துக்கு முதல் தகுதி. அதுக்கு பேர் காஷ்ட மௌனம்னு பேர். காஷ்டம் பல்ல கடிச்சுன்னு பேசாமல் இருக்கிறது காஷ்ட மௌனம். வீட்டுக்குள்ளே பவுஸுக்குள்ளே சண்டை வந்துட்டுன்னா காஷ்ட மௌனம் இருக்கும். யார் ஃபஸ்ட்டு பேசுறது பார்க்கலான்னு. ஏங்க மெதுவாக அப்படி அந்த இது நான் பார்க்குறது, நீங்களாம் ரசிக்கிறீங்களா இல்லையோ, நான் வெளியிலேருந்து ரசிக்கிறது. நான் சண்டை போட்டதில்லை. இது ரெண்டும் எப்போ பேசணும்னு இப்படி பார்த்துட்டே இருப்பேன். நான் மெதுவாக பேசுவேன். குழந்தை அந்த அளவுக்கு இருக்காது, சண்டை போட்டு உடனே பேசிடும். அது பவுஸ் மாத்திரம் கொஞ்சம் ஈகோ ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் இந்த குருமார்களோ கிருஷ்ண பகவானோ அவங்களுக்கெல்லாம் கர்மமே அவசியம் இல்லை. ஆனால் தன்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் பேர் இருந்தால் அவங்க கர்மம் பண்ணி பழகணும், பண்ணி காட்ட வேண்டியிருக்கு. ஏன்னா ஃபாலோயர்ஸ் இருக்கிறதுனால. அதனால் வழிகாட்டியாக இருக்கிறதுக்கு அப்புறம் மெல்ல மெல்ல கர்மத்திலேருந்து விலகவும் தெரியணும். உள்ளே போகும்போதே வெளியில் வர தெரியணும். அந்த சக்கர வியூகத்தில் மாட்டிக்கக்கூடாது. உள்ளே போக தெரியணும், வெளியில் வர தெரியணும். இப்போ நான் ஸ்தூலமாகவே மாஸ்டர்னு அறிமுகம் ஆனேன், அப்புறம் குருஜி ஆனேன், இப்போ சன்னியாசி ஆகிட்டேன். புரியுதா? இப்போ சுவாமிஜி அப்படின்னு பண்ணுவேன். மாஸ்டர் சொன்னவங்க பல பேர் இப்போ அவங்களாம் தொலைஞ்சு போயிட்டாங்க, டிஸ்டன்ஸ் ஆகிட்டாங்க. அப்புறம் குருஜி சொன்னவங்க ஒரு பெரிய மேஜர் செக்ஷன் போயிடுது. இப்போ சுவாமிஜி சொல்கிறவங்க இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜு அப்படி போகும். அது நேச்சுரல் தான். நமக்கு இப்போ ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட மாறின்னு இருப்பாங்க. பழைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ்லாம் இருக்காது, மாறிண்டே இருக்காங்க. அதனால் இது தொடரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனுடைய ரகசியம் என்னென்னா, நீ கண்டினியூ பண்ணணும்னா இந்த லைனில், ஸ்பிரிச்சுவல் லைனில், ஆன்மீகத்தில் தொடர்ந்து வரணும்னா ஆத்ம விசாரத்தில், அப்புறம் பகவத்கீதா பாராயணத்தில் இருக்கணும். வெள்ளிக்கிழமை ஜீவ யாத்திரைக்கு வரணும், வியாழக்கிழமை பூஜைக்கு வரணும். அவ்வளோதான் உன் வாழ்க்கை. நீ தப்பித்து விட்டாய். அப்புறம் வலையில் மாட்டுவான், மீனை போடுவான், சில மீன் மாத்திரம் தப்பிச்சிடும். புரியுறதா? அந்த மாதிரி தப்பித்த மீன்கள், தப்பித்த முமுட்சுக்கள் எப்படின்றத நமக்கு மரண காலத்தில் முடிவாகும். இது தப்பித்த மீனா இல்லை நொந்த மீனா அப்படின்னு. சிக்கிட்டு தான், சிக்காமல் தப்பிச்சுட்டான். சூத்திரத்துக்குள்ளே போனால் புருஷார்த்தகா அதகா சப்தாத் இது பாராயணகா ஞானாத் ஏவ மோக்ஷம் வேதாந்த சித்தாந்தம். அதற்கான பிரமாணம் ஸ்ருதி பிரமாணம். பாஷ்யக்காரர் சங்கரர் நிறைய ஸ்ருதி பிரமாணம் கொடுக்குறார். புரியுதா? அதில் ஃபஸ்ட்டு அவர் கொடுக்குறது எது அப்படின்னா, முண்டக்கலை 3, 2, 9 மந்திரம். அதில் வரக்கூடிய மந்திரம் சயோகோ வை தது பரமம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி. எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அப்போது இதுக்கு எவ்வளோ ஜீனியர்ஸாக இருக்கும். 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மந்திரத்தை கண்டுபிடிச்சி சொல்லப்பட்டிருக்கு. அது இப்போ பிரம்மசூத்திரத்தில் பிரமாணமாக வருது. இது நீங்கள் யோசித்து பார்க்கணும். அதை இப்போ என்னென்னா, மோட்ச புருஷார்த்தத்துக்கான பிரமாணம் சங்கரர் சொல்கிறது யோகசாந்தி குருகுலத்தினுடைய மோட்டோவாக இருக்கிற மந்திரத்தை அவர் சொல்கிறாரு. பிரம்ம வித்து பிரம்ம ஐக்கியம் ஏற்படும். பிரம்ம வித்து அதுவே பிரம்ம ஐக்கியம் உண்டாகும். ஒருத்தர் பிரம்மத்தை புரிஞ்சுக்கிட்டான்னா அவனு பிரம்மத்தோட ஐக்கியமாகிடுவான்.
தேர்ஃபோர் பிரம்மவித்து பிரம்ம ஐக்கியம் பிராப்னோதி. அது மட்டும் இல்லை, பிரம்ம பிராப்தி ஏவ மோக்ஷம், அதுதான் அல்டிமேட் புருஷார்த்தம். இப்போ வேதாந்த சிரவணத்தில் நான் கடைப்பிடித்து கொண்ட முக்கிய பிரமாண வாக்கியம், என்னுடைய லைஃப்பில் நான் பிடிச்சிக்கிட்ட வாக்கியம் என்னென்னா புருஷார்த்தம். இந்த புருஷார்த்தம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பல விஷயத்துக்கு உபயோகமாக இருக்கும். புரியுதா? புருஷார்த்தம் என்ற ஒரு சொல் இருக்கு இல்லையா, அதுக்கு அதனுடைய உள்ளார்ந்த பொருளை ஃப்ரீடம். ஃப்ரீடம் ஏன் சுதந்திரம் அப்படின்னா, புருஷார்த்தம் வந்து ஆல் டிபெண்டன்சியை எடுத்துடுறது. எனக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கு பேர் புருஷார்த்தம். எனக்கு என்ன தேவையோ அதை செய்யறதுக்கும், அதுக்காக என்னை நான் மாற்றிக்கிறதுக்கும், அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வதற்கும் எல்லாமே என் கையில் இருக்குது. புருஷார்த்தம் சொன்னாலே அது என்னுடைய கையில் இருக்குது. அது பிராரப்தம் இல்லை, புருஷார்த்தம். புரியுதா? அப்போ வேத பிரமாணம் மனுஷனுக்கு மொத்தமாக அவன் அடையக்கூடிய விஷயத்தை 4 விஷயம் சொல்கிறது. தர்ம அர்த்த காம மோக்ஷ. இதுக்கு மேலே 5வது ஒன்று அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுவும் நீ வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அர்த்தத்திலேருந்து ஆரம்பிப்பேன். அர்த்தம் எதுக்கு? தர்மத்துக்காக. தர்மத்துக்கு இல்லை, காமத்துக்காக. இந்த தர்மமும் இது காமமும் வந்து அர்த்தமும் காமமும் நிறைய இடத்துல இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். அப்போ தர்மத்துக்கு வருவான். இது ரெண்டும் ஃபிசிக்கலாவோ மென்டலாவோ அர்த்த காம கம்ப்ளீட் ஆனவன் தான் தர்மத்தில் இருப்பான். இதில் கம்ப்ளீட் ஆகாதவன் அவனை தர்மத்துக்கு கொண்டு வர்றது கஷ்டம். அதனால தான் நம்மளுடைய பழக்கத்தில் அவனுக்கு சம்ஸ்காரம் கொடுக்குறோம். நம்ம தர்மந்தான் முக்கியம், ஒழுக்கம்தான் முக்கியம். அதை கொடுத்துட்டோம்னா மென்டலி இன்சஃபிஷியண்ட்டாக இருந்தால் கூட தர்மத்தில் நம்ம இருப்போம். அர்த்தகாம நம்மளுடைய வாழ்க்கை டிசைட் பண்ணாது, தர்மம் டிசைட் பண்ணும். புரியுதா? எனக்கு ரொம்ப பிடிச்சது, நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து அர்த்தகாமத்தை விட்டுட்டு தர்மத்துக்கு போயிட்டேன். தர்மத்தை கோலாக வச்சுக்கிட்டேன் நான். அதனால் அர்த்தகாமம் வந்து நேச்சுரலாக அதை க்ராஸ் பண்ண வேண்டிய மெச்சூரிட்டி ஆகிடுச்சு, போராட்டம் ஆயிடுச்சு. அப்போது தர்மத்தில் ட்ராவல் பண்ணும்போது மோட்சம் பிக்கப் ஆகிறது. ஸோ இது ட்ராவல் இருக்க ஜர்னி அற்புதமாக இருக்கிறது, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் நான். இப்போ டோட்டல் ஃப்ரீடம், எந்த விதமான டிபெண்டன்ஸ் இல்லாமல் இருக்கிறது. என்கிட்டே நான் இருக்கிறதுக்கு பேர் மோட்சம். எந்த டிபெண்டன்ஸும் இருக்கக்கூடாது. அப்போ லோகத்தில் இருந்தோம்னா கண்டிப்பாக எதையாவது சார்ந்து தான் இருக்க முடியும். அப்போ நீங்கள் எதையும் சார்ந்து இல்லையா? இல்லை. அப்போ சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்க. ஆமாம். என்ன கன்ஃபியூஸ் பண்ணுறேன்? கன்ஃபியூஸ் எல்லாம் பண்ணவே இல்லை. ஒர்க்கு எடுத்துருக்கோம், நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை செய்கிறோம், அவ்வளோதான். அவங்ககிட்ட நீங்கள் உங்கள் அனுபவமே இருக்குமே, கொஞ்சம் சொல்லிகிட்டே இருப்பேன், நீ செய்யலைன்னா அதை அப்படியே விட்டுருவேன். நான் பெருசாக கவலைப்பட மாட்டேன். நான் புரியுதா? அடுத்த வேலைக்கு நான் போய்டுவேன். நான் அல்லது உன்னை வந்து எங்கேயாவது இந்த செஸ்ஸில் செக்கு வைப்பாங்க பாரு, செக்கு வச்சு அங்கே வந்து மாட்டை வச்சு அப்புறம் திருப்பி வந்து வேலை செய்ய வைக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய டெக்னிக்கையும் வச்சுக்கேன். இதெல்லாம் நாம் எதுலேயும் மாட்டிக்கூடாது, நமக்கு செக்கு வச்சுடுவான். அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இதில் வந்துட்டிங்கன்னா அவாந்திர பலம் வந்து புனர்ஜென்மம் கிடையாது. முண்டக்கதில் 3:2-9 சயோக வை தத்து பரமம் பிரம்மவேத பிரம்மைவ பவதி பிரம்மவித் பிரம்ம ஐக்கியம் பிராப்னோதி. ஸோ பிரம்ம அனந்தம், அதனால் ஆனந்தம். பிரம்ம பிராப்தி ஆனந்த பிராப்தி. பிரம்ம அமிர்தம், மரணமற்றது, அவனுக்கு மரணமே கிடையாது.
இந்த பிரம்மத்தை உணர்ந்தவனுக்கு புனர்ஜென்மம் கிடையாது. புரியுதா? த லாஸ்ட் பர்த் இஸ் இம்பார்ட்டண்ட். ஏன்? பிறப்பு இறப்பு தான் சம்சாரம். அப்போ அவனுக்கு சம்சாரம் கிடையாது. ஃபோன் பண்ணி கேட்பாங்க. இது வரைக்கும் நான் பதில் சொன்னது இந்த ஃபோன் பண்ணவங்களுக்கெல்லாம் தெரியும். எப்படி இருக்கீங்க சுவாமி? ஆனந்தமாக இருக்கேன். உங்களுக்கு என்ன குழந்தையா குட்டியா? அந்த பக்கம் பதில். ஏன் அப்படி தான் ஆனந்தமாக இருக்கணும், நீ தான் அப்படி தான் இரு அப்படின்னு. ஏன் இருந்தால் இருக்க முடிஞ்சால் அப்படி இருக்க மாட்டோமா? இருக்க முடியாதனால தான் அதில் போய் மாட்டிக்கிறோம். இதே வேறு. அவனே பதில், அவனே கேள்வி, அவனே பதில். புரியுதா? அப்போது இதில் பிரம்மஞானத்துக்காக எந்த கர்மமும் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. இருள் போகிறதுக்கு என்ன ஒரே வழி? ஒரே வழி தான் இருக்குது. வெளிச்சம் வரணும், அவ்வளோதான். பிரகாசம். பிரகாசம் மாத்திரமே இருளை போக்க முடியும். அதுக்கு கர்மாங்கெல்லாம் தேவையில்லை. புரியுதா? இருள் போகிறதுக்கு நிறையா ஐடியாலாம் தேவை பண்ணல. தைத்திரியம் என்ன சொல்கிறது? 2:1 பிரம்மவித் ஆப்னோத்தி பரம் அப்படி சொல்கிறது. சாந்தோக்கியம் 7:1-3 தரத்தி சோகம் ஆத்மவித்து. சோகம் போயிடும். நீ உன்னை தெரிஞ்சுக்கிட்டேன்னா சோகம் போயிடும். என்னை தெரிஞ்சிக்க தான் சுவாமி ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்கேன் நான். அதெல்லாம் அனாத்மா. புரியுதா? ஆத்மாவை தெரிஞ்சால் தான் போகும். புரியுதா? ஈசாவாசி என்ன சொல்ல? எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மா ஏவ அபூத் தத்திர மோககா கக சோககா. அவனுக்கு மோகம் எங்கே, சோகம் எங்கே? கிடையாது. புரியுதா? ஞானிக்கு மோகமும் கிடையாது, சோகமும் கிடையாது, கன்ஃபியூஸ் கிடையாது அவனுக்கு. இந்த லோகத்தில் வந்து நிறையா பேருக்கு கன்ஃபியூஸ் வெலோ. புரியுதா? ஓகே. ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு, எதுக்கு இவ்வளோ கன்ஃபியூஸ்டாக இருக்கான் அப்படின்னு. எல்லாத்துலேயும் கன்ஃபியூஸ்ட். ஓகே. அதனால் வந்து இதில் பார்த்தீங்கன்னா வேத பிரமாணம் சுதந்திரம் அப்படி வியாசர் வந்து இங்கே சொல்கிறாரு. ஆத்ம ஞானமே துக்க நிவர்த்தி சுகப்பிராப்திகி, துக்க நிவர்த்தி சுகப்பிராப்திகி அப்படின்றது. ஓகே. 3:4-1 இதில் பாதராயணகா. பாதராயணகனா பத்ரிவனம் அயனம் எஸ்ய சக பாதராயணகா. இந்த பதர அயனம் இருக்கு இல்லையா, இந்த இழந்த காடு, அதுக்குள்ளே அந்த காட்டுக்குள்ளே வசிக்கிறவருக்கு பேர் பத்ரி நாராயணா. இந்த பத்ரிநாத்துக்கு கூட்டிகிட்டு போகிறோம் இல்லையா, அங்கே தான் வியாசர் வசிக்கும் இடம். அவருடைய முகவரி உங்களுக்கு என்ன, 5-6 வீடு இருந்தால் கூட ஒரு வீட்டு அட்ரஸ் கொடுப்பீங்க, 10 ஃபோன், ஆதார் கார்டு. அவருடைய ஆதார் கார்டு பத்ரிநாத். புரியுதா? அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அதுவும் மானான்னு இருக்கிற ஏரியா, மேலே ஏறி அவரை தரிசனம் பண்ணணும். கோடானு கோடி ஜென்ம புண்ணியம் வேணும் அதுக்கு வரத்துக்கு. சும்மா அல்ப சுல்ப பயன்லாம் போக முடியாது. இப்போ புரியுதா? அவன் லோக்கல்லையே இங்கே கூவ நதியிலே சுருண்டுன்னு இருப்பான். புரியுதா? இங்கே போவான், அங்கே போவான், இங்கே நிற்பான், அங்கே நிற்பான். புரியுதா? அங்கே வரத்துக்கு ஒரு யோகியதை வேணும். பத்ரிக்கு வரத்துக்கு, பத்ரி நாராயணரை தரிசிக்கிறதுக்கு, அந்த வியாசரை தரிசிக்கிறதுக்கு, இந்த பிள்ளையாரை எழுதினார்ல மகாபாரதம், அவரை தரிசிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு யோகியதை வேணும். எல்லாராலையும் வர முடியாது. புரியுறதா? ரொம்ப புண்ணியம் இருக்கணும், ரொம்ப முயற்சி வேணும். சும்மாவே இப்படி சுற்றிட்டு இருக்கவனுங்களால ஊர் சுற்றிக்கலாம் அங்கே வர முடியாது. புரியுதா? அதனால் இந்த தடவை வந்து ஒரு 200-300 பேர் மகா கும்பமேளா மாதிரி நம்ம கூட்டிகிட்டு போகிறோம். இந்த சான்ஸை விட்டீங்கன்னா இந்த ஹோல் லைஃபு நீ போக முடியறது கஷ்டம்தான். எனக்கு தெரிஞ்சு அப்படி கஷ்டம்தான். தப்பி தவறி சில பேர் போகலாம், ஏதாவது டூரிசம் வச்சு ஏதாவது பண்ணி போகலாம், வாய்ப்பு இருக்குது. ஆனால் ரொம்ப கஷ்டம். இங்கேயே இவ்வளோ ஒரு வருஷமாக பிளான் பண்ணி அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணின்னு இருக்கோம். நீ இதுக்கே வரலன்னு வச்சுக்கோ, ஓகே, உனக்கு என்ன கஷ்டம் இருக்கும்? பண கஷ்டம் இருக்கும். அதை விட கஷ்டம் என்ன இருக்கும்?
மன கஷ்டம் இருக்கும். ஏன் மன கஷ்டம் இருக்கும்? வீட்டில் விட மாட்டாங்க. அப்போ விடலைன்னு என்ன சொல்லணும்? இங்கே ஒரு அம்மா சொல்லிச்சுல, ஒன்று நான் இருப்பேன் இந்த வீட்டில், இல்லாட்டி நீ இருப்பேன். என்னை கேம்புக்கு அனுப்பலை, நீ வந்து அப்புறம் நடக்கிறத. அவள் அரண்டு போயிட்டு வாமா அப்படின்ட்டான். புரியுதா? இப்போ லேட்டஸ்ட் உதாரணம், லேட்டஸ்ட் எக்ஸாம்பிள். நான் அதை தான் சொல்லின்னு இருக்கேன். நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துட்டேன்னா எல்லா கதவும் திறக்கும். ஒருத்தர் ஃபோன் பண்ணி, இதான் லாஸ்ட் கேம்ப். ஆமாம், லாஸ்ட் கேம்ப். சரி, அப்படி நான் அனுப்பி வைக்கிறேன், இதுக்கப்புறம் கூப்பிடவே கூடாது. கூப்பிட மாட்டேனே. இதில் வரக்கூடிய 200-300 பேருக்கும் 300 கதை எழுதலாம் தனித்தனியாக. அத்தனை கஷ்டங்கள் இருக்கிறது. அதெல்லாம் மீறி வந்துருக்காங்க. புருஷார்த்தா புருஷைகி அர்த்தயத்தை இது புருஷார்த்தம். அதாவது பலம் என்பது என்ன? புருஷார்த்தம். தர்மம் புருஷார்த்தம், அர்த்தம் புருஷார்த்தம், காமம் புருஷார்த்தம், மோட்சம் புருஷார்த்தம். அப்போ கர்ம பலம், உபாசன பலம், ஞான பலம் எல்லாமே புருஷார்த்தம். பிராரப்தம் பழசு, புருஷார்த்தம் புதுசு. பழசை வந்து புதுசுனால மாற்றிக்கலாம். புரியுதா? அப்படியே இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீ முடிவு பண்ணினா முடிவு பண்ணு, எல்லாத்துக்கும் வழி இருக்கும். புரியுதா? பிழி கிடைக்குமா என் குருநாதன் அருணத்தில். கண்டிப்பாக சத்தியமாக கிடைக்கும். நல்லா உணர்ந்து பாட்டிருக்கான். புரியுதா? நீ அந்த குருவை பிடிக்கணும். ஆனால் அவரை விட்டுட்டு வேற எவனையாவது பிடிச்சக்கூடாது. ஸ்டாலினை பிடிச்சக்கூடாது. அதில் போய் எவன் பிடிப்பான்னு? புலி கிடைக்கும், குழி கிடைக்கும், பாதாள குழி கிடைக்கும், டமான்னு உழுந்துருவான். புரியுதா? அதனால் குருநாதருடைய பாதார விந்தத்தை பிடிச்சிக்கணும், விட்டவே படாது. இந்த சூர்தாசருக்கு அங்கே போகாத அவள் பிடிச்சிடுவார். இவர் இண்டிகேட் பண்ணிட்டாரு ராதையை. அப்படி டக்குன்னு பிடிச்சாரு சூர்தாசர். என்னை விடுங்க பெரியவா, நீங்கள் பெரியவங்க விடுங்க, காலை பிடிக்காதீங்க. கிருஷ்ணன் எனக்கு தர்ஷனம் கொடுக்கணும் அப்படின்னு தர்ஷனம் கொடுத்தா. கிருஷ்ணன் இதுதான் மலை மேலே தூக்கி வச்சுருக்கேன் தர்ஷனம் கொடுக்கறதுக்கு. புரியுதா? அந்த அவர் வந்து கொடுத்த உடனே அப்புறம் ராதா கிருஷ்ணன் வந்து 2 பேரும் என்ன வர வேணும், திருப்பி எனக்கு குருடாக்கணும், உன்னை பார்த்த கண்ணு எனக்கு எதுவும் தேவையில்லை. கிரேட் பர்சன் இல்லையா? அதனால் இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க, இதெல்லாம் உண்மையான ஸ்டோரிகள், இன்றைக்கி நடக்கிறது அது. அதஹா இங்கே பாருங்கள், எப்பெல்லாம் ப்ரோனவுன் வருதோ அப்போல்லாம் நமக்கு பிரச்சனை. ஏன்னா ப்ரோனவுன்னு ராமஹா அப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஹி அப்படி சொன்னால் அந்த ஹி ராமனை குறிக்கும். சீதான்னு சொல்லிவிட்டு அப்புறம் ஷீ சொன்னால் சீதாவை குறிக்கும். புரியுதா? எடுத்தோடனே ஸ்டார்டிங்கே வந்து ப்ரோனவுன் இருந்தால் யாரை குறிக்க முடியும்? அத்தகான்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஓகே, அப்போ சங்கரா சொல்கிறாரு, இந்த வித்யா நாலேஜு அத்தகா ஞானாத். ஞானாத்துன்னா எப்படி சொல்கிறேன்? இது ப்ரோனவுன் இருக்கு, அத்தகன்ற சொல்லோட பொருள் ஞானம்னு எப்படி சொல்கிறீங்க? பிடிச்சதுனால சொல்கிறீங்களா? சில பேர் சொல்லுவான் எனக்கு பிடிச்சது அதனால சொல்கிறேன். அதெல்லாம் இங்கே கதையெல்லாம் பண்ணக்கூடாது. எப்படி வரணுன்றதெல்லாம் சொல்லணும். அத்தகா ஞானாத். ஏன் சொல்கிறாருன்னா, அத்தகா இது வந்து இந்த 4வது பாதத்துக்கு முன்னாடி பாதம் என்ன படித்தோம்? உபாசனா. அந்த உபாசனைக்கு பேர் என்ன? வித்யா. அந்த வித்யா 2 விஷயமாக இருக்கிறது. ஒன்று வந்து உபாசனா, இன்னொன்று வந்து ஞானம். இப்போ இங்கே என்ன எடுத்துக்கிறாரு? ஞானம்.
அப்படி எடுத்துக்கிறார். அத்தஹ இஸ் ஈக்குவல் டு வித்யா சுதந்திர பலம். ஓகே, இங்கே இதுக்கு கர்ம சமுச்சயம் தேவையில்லை, கர்ம அங்கம் தேவையில்லை, ஞானம் மாத்திரமே போகிறோம். ஓகே, வித்யாவை ரெண்டாவது பிரித்தோம் நம்ம. சகுண பிரம்ம உபாசனா, நிர்குண பிரம்ம ஞானம் அப்படி பிரித்தோம். ஓகே, அப்போது நிர்குண பிரம்மம் ஞானம் ஆல்சோ சுதந்திரம். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சுதந்திரம்னா அதுவே ஞானத்தை மோட்சத்தை கொடுக்கும். அதுபோல் இந்த சகுண பிரம்ம உபாசனா இருக்கு இல்லையா, அதுவும் சுதந்திரம். சகுண பிரம்ம உபாசனம் மூலியமா என்ன கிடைக்கிறது? கிரம முக்தி கொடுக்கிறது. நிர்குண பிரம்ம ஞானத்து மூலியமா ஜீவன் முக்தி கொடுக்கிறது. அது என்ன ஜீவன் முக்தி? இங்கே இருக்கும்போது எவ்வளோ சொன்னாலும் நான் முகாமுக்கு வரமாட்டேன் அப்படி அவன் வெறுப்பேற்றுறான்னு வச்சுக்கோ, அப்போ மனசு சமாதானமாக ஏற்றுக்கிறான் இல்லையா, அதுக்கு பேர் மோட்சம். புரியுதுல்ல? நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்க சாமி, வரமாட்டேன், ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டேன் வரலன்னு. புரியுதா? எப்பவுமே அவன் முடிவு பண்ணான். நான் எப்போ பார்த்தாலும் 10 ஆடு மேய்ப்பேன் 10 ஆடு மேய்ப்பேன் அப்படியே சொல்கிறது. நான் வருவேன், நான் சிஎம் நினைத்ததை முடிப்பவன் நான் 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 அப்படி சொன்னால் தான் வர முடியும். நெகட்டிவாக பேசக்கூடாது. அடித்து தூள் கலப்பினான் எல்லாரும் நான் தானே வருவான் அப்படின்னு சொன்னான். நான் ஆணையிட்டால் அப்படி சொன்னான். புரியுதா? நெகட்டிவாக பேசக்கூடாது. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிராமத்துக்கு போயிடுவேன்னு போயிட்டு அது ஏன் சொல்லுவானே, வந்துட்டேயா வேஷம் போட்டுட்டியா, வேஷம் ராஜபாட்டு மாதிரி இருக்கணும். புரியுதுல? எண்ணங்கள் முக்கியம், சொற்கள் முக்கியம். புரியுதா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவன் முடிவு பண்ணான். புரியுதா? நம்ம என்ன சொல்லி பிரயோஜனம்? அப்போ வித்யான்றது சுதந்திரம், ரெண்டுமே முக்தி அளிக்கும். சகுண பிரம்ம உபாசனா கிரமமுக்தி, நிர்குண பிரம்ம ஞானம் ஜீவன் முக்தி. தேர்ஃபோர் புருஷார்த்தம் அதிகரணம் நிர்குண பிரம்ம சப்ஜெக்ட். இந்த புருஷார்த்த அதிகரணத்தினுடைய சப்ஜெக்ட் மேட்டர் என்ன? நிர்குண பிரம்மம். அத்தஹா ஞானாத் எப்படி சொல்கிறேன்? சப்தாத். சப்தாத்னா ஸ்ருதி வாக்கியாத், வேத பிரமாண வாக்கியாத். முண்டக்கு உபநிஷத்தில், தைத்திரிய உபநிஷத்தில், சாந்தோக்கிய உபநிஷத்தில், பல உபநிஷத்தில் ஏகப்பட்ட சொற்கள் வாக்கியங்கள் ஸ்டேட்மெண்ட் கொட்டி கிடக்கிறது. இது பாதராயணகா, இது நான் சொல்கிறேன், நச்சிகேதன் சொன்னால அது மாதிரி பாதராயணர் சொல்கிறாரு, இது என்னுடைய கருத்து. எல்லாத்துக்கும் முடிவானவர் யார்? பாதராயணர். அவரே சொல்லிட்டாருன்னா இனிமேல் நம்பி அவர் பின்னாடி போகலாம். இப்படிதான் நிர்குண பிரம்மம் தான் இதுக்கு ஆதாரம். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் கிரம முக்தியை நினச்சா இது கொஞ்சம் சுலபமாக இருக்க மாதிரி இருக்கும். புரியுதா? ஏன்னா அது பொழுதுனைக்கும் உபாசனை பண்ண முடியாது. இது வேணால் கிளாஸை போட்டு சொரின்னு போயிட்டே இருக்கலாம். புரியுதா? உபாசனை சொரின்னு உபாசனை பண்ணலாம் பண்ண முடியாது. நடந்துட்டே உபாசனைலாம் கிடையாது, படுத்துட்டே உபாசனைலாம் கிடையாது. உக்காந்து நிமிர்ந்து ஈஸ்வரா உள்ளர வரணும், அதுதான் உபாசனை. புரியுதா? அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ இது ஞானம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறது. அவர் புரிகிற மாதிரியும் சொல்லிக் கொடுக்குறாரு அப்படின்னு நினைக்கிறேன் நான். இப்போ ரெண்டாவது சூத்திரம். முதல்ல குரு அவர் சிஷ்யர் சொல்கிறார், நோ அப்ஜெக்ஷன் அப்படின்றார். அவர் சிஷ்யர் ஞானம் மாத்திரமே மோட்சத்தை கொடுக்காது. ஏன்னா நாங்கள் 10-20 வருஷமாக பார்த்துட்டோம், கூட ஏதோ பண்ணால் தான் சரியாகும் போல இருக்கிறது. புரியுதா? சமுச்சயம். அந்த கேசரி பண்ணும்போது கூட அந்த கேசரிக்குள்ளே கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, ஏலக்காய் அப்படிலாம் போட்டு கேசரி பவுடர், முதல்ல கேசரி பவுடர் போட்டால் தான் அந்த ஆரஞ்சு கலரே வரும். புரியுதா? எல்லாமே பண்ணால் தான் வரும்.
வெறுமனை போட்டிங்கன்னா என்ன வரும்? ரவாவை கலரி ஒயிட்டாக வச்ச மாதிரி இருக்கும், உப்புமா வச்ச மாதிரி இருக்கும் கேசரி. அப்போ நீ சேர்த்துக்கோ அப்படின்றார் ஜெய்மினி. ஜெய்மினி சொல்கிறார், சேஷத்துவாத் புருஷா அர்த்தவாதா யதா அந்நேஷு இது ஜெய்மினிகி. இந்த 3வது அத்தியாயம் 4வது பாதம் முதல் அதிகரணம் ரொம்ப பெருசு, 17 சூத்திரம் இருக்குன்னு படித்தோம். இதில் அதசப்தாத் புருஷார்த்தா உபனிஷத்து ஸ்டேட்மெண்ட்டு. பிரம்ம பரம்பிரம்மவித்து பிரம்மைவ பவதி முண்டக்க சொல்கிறது. கேவல ஞானாத்தேவ கைவல்யம், ஞானமே மோட்சத்தை கொடுக்கும். அதை தான் ஜனகர் கேட்டார். இந்த குதிரையிலேருந்து இந்த காலை தூக்கி அந்த பக்கம் போட்டால் சரஸ்வதி அது. ஓகே ஓகே. இன்னும் திடீர்னு வசந்த இந்த மாம்பழத்தை திடீர்னு ஒரு பிள்ளையார் வந்துட்டார். ஏகப்பட்ட கூட்டம் நின்று திடீர் பிள்ளையார், திடீர்னு சுவாமி வந்திருக்கு அப்படின்னு. அப்போ உபாசனைக்காக இப்போ முண்டக்கத்தில் சொல்லிருக்கிறது ஞானா தேவ கைவல்யம். இது நம்ம வியாசாச்சாரியார் பிரதிஜ்ஞா பண்ணுறார். பிரதிஜ்ஞா தெரியும் இல்லையா? உறுதிமொழி கொடுக்கறது. பிரதிஜ்ஞா சொல்லிட்டான், மீறக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. உனக்கு 1008 பிரச்சனைகள் வரும், ஆனால் பேக் அடிக்கூடாது. நம்ம லோக்கலில் சொன்ன பீஷ்மாச்சாரியன் அது பிரதிஜ்ஞா பண்ணார், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு. ஆனால் அதுக்கான பல கஷ்டங்கள் வருது. அது வியாசரே சொல்கிறார், பண்ணிக்க பிரச்சனை இல்லை, ப்ராப்ளம் இருக்காது. நோ திஸ் இஸ் பிரதிஜ்ஞா. பிரதிஜ்ஞான்றது நிறைய பேர் எடுத்துக்கிறது இல்லை லைஃப்பில். ஓகே, பிரதிஜ்ஞா வெரி இம்பார்ட்டன்ட். இது பாதராயணா புருஷார்த்தகா. நான் 16 வயசுலேயே இப்போ பிரதிஜ்ஞா எடுத்துட்டேன். நான் இன்னி வரைக்கும் அதே பிரதிஜ்ஞாவில் தான் போயின்ட்டுருக்கேன். கொஞ்சம் கூட வழுவலை நான். புரியுதா? பொதுவாக 18 வயசில் தான் மேஜர் சொல்லுவாங்க. நான் மேஜர் ஆகிறதுக்கு முன்னாடியே பிரதிஜ்ஞா எடுத்துக்கிட்டேன். எப்படி? 16 வயசுலையே. புரியுதா? அம்மா அப்பா பர்மிஷன் இல்லாமல் எடுக்கக்கூடாது. ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் நான் எடுத்துட்டேன். இப்போ சொன்னாலும் எப்போ சொன்னாலும் பிரதிஜ்ஞாவை சொன்னால் புரியவே புரியாது. நான் எடுத்துட்ட பிரதிஜ்ஞா அதை எடுத்துட்டேன். அதுபடி தான் இருக்கிறேன் நான். அப்படின்னா பிரதிஜ்ஞான்றது ஒரு முக்கியமானது. விஸ்வாமித்திரர் எடுத்துட்டார் பிரதிஜ்ஞா, அதுக்காக ஸ்ட்ரகிள் பண்ணார். அப்படிதான் பிரதிஜ்ஞா எடுத்துட்டா ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஏன்னா நடுவில் கஷ்டங்கள் வரும். அப்போது இங்கே என்ன பாதராயண புருஷார்த்தத்தை அவர் என்ன பிரதிஜ்ஞா எடுத்துனாரு? கேவல ஞானாத் ஏவ கைவல்யம், பிரம்மவித் ஆப்னோதி பரம், ஆத்மவித் சோகம் தரதி. ஞானத்தின் பலனால் மோட்சம் கிட்டும். இந்த ஜீவன் முக்தி, கிரமமுக்தி, புருஷார்த்தம், பரம புருஷார்த்தம், இதுக்கு ஜெய்மினி மறுக்கிறார். சூத்திரம் 2லேருந்து 7 வரைக்கும் அவர் மறுக்கிறார். ஓகே, இது முடியாது, சாத்தியம் இல்லை. அப்போ மீமாம்சத்தினுடைய பூர்வ மீமாம்சத்தினுடைய பூர்வ பட்சம் இங்கே 6 சூத்திரம் சொல்லப்படுறது. மோட்சத்திற்கு கருமம் துணை இல்லாமல் ஞானமே போதும். இது வியாசருடைய நிரூபிக்கிறார் இங்கே. புரியுதா? அத்தஹா ஆத்ம ஞானார்த்த மோக்ஷா புருஷார்த்த சப்தாத் ஸ்ருதி பிரமாணாத் பார்த்தோம். பிரம்மவித் ஆப்னோதி பரம் அதுவும் பார்த்தோம். ஞானாத் ஏவ கைவல்யம். ஜெய்மினி என்ன சொல்கிறாரு? அது முடியாது குருவே, நீங்களே சொன்னால் கூட அது நடக்காது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் 30-40 வருஷம் பார்த்துட்டேன். நீங்கள் தான் ஆத்மா ஆத்மான்னு பிரம்மன்னு சொல்கிறீங்க, புரியாமல் ஒன்றும் போல. ஆனால் எங்கள் சோகம் மாத்திரம் நிற்கவே இல்லை. ப்ராப்ளம் முன்னை விட அதிகமாச்ச ஒழிய இப்போ குறைஞ்ச பாடு இல்லை. அப்படி இருக்கும்போது ஏதாவது சேர்த்து பண்ணினா தான் நடக்கும் போல இருக்குது அப்படின்னு ஜெய்மினிக்கு ஓட்டு போடுறோம் நிறைய பேர் இருக்கான். இந்த சைலண்ட்டாக இந்த பார்லிமெண்ட்டில் ஓட்டு எதிர்க்க போட்டுட்டு போய்டும். இந்த கட்சிக்காரன் தான், ஆனால் எதிர்க்க ஓட்டு போட்டுட்டு வந்துடுவான்.
புரியுதா? அந்த மாதிரி ஞானம் ஒன்லி கர்ம அங்கம். ஞானம் ஒன்லி கர்ம அங்கம். இது 2வது சூத்திரம், வெரி டெக்னிக்கலான சூத்திரம். ஓகே, 4 வாதத்தை வைக்கிறார் ஜெய்மினி. புரியுதா? 4 ஸ்டேஜ். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஆத்ம ஞானம் இஸ் ஒன்லி கர்த்ரு சம்ஸ்கார ரூபம். ஒன்லி கர்த்ரு சம்ஸ்கார ரூபம். ஆத்ம ஞானம் வைதிக சடங்கு மூலமாக தான் நடைபெறும். ஓகே, கர்த்ரு சம்ஸ்காரம் மூலம். வைதிக சடங்குலாம் ரிச்சுவல்ஸ் இருந்தால் தான் ஆத்ம ஞானமே உற்பத்தி ஆகும் அப்படின்றார். காரணம், சரீரத்துக்கு வேறாக ஜீவாத்மா உள்ளது. நெக்ஸ்ட்டு, சரீரம் மரணமானாலும் ஜீவாத்மா சர்வைவல் ஆகிறது. இந்த சரீரம் டெத் ஆன பிறகு கூட ஜீவாத்மா சர்வைவல் ஆகிறது. இது பூர்வ மீமாம்சத்தினுடைய ஆழமான நம்பிக்கை. அப்போ அந்த ஜீவாத்மா புண்ணிய பலத்தினால சொர்க்கத்துக்கு போகிறது, ட்ராவல் பண்ணுறது. நான் ஒன்றும் நாஸ்திகன் கிடையாது, ஜெய்மினி சொல்கிறாரு. ஓகே, நான் நாஸ்திக சார்வாகனேன். நான் சரீரமே ஆத்மாவை சொல்கிறேன், சரீரத்துக்கு வேறாக ஜீவாத்மா இருக்குதுன்னு சொல்கிறேன். புரியுதுதா? அந்த இன்றைக்கி இருக்க சயின்ஸு, மாடர்ன் எஜுகேஷன், சார்வாக எல்லாருக்கும் இந்த ஆத்மா தான் பிரச்சனை. ஆத்மாவாக அதனால் ஒத்துக்க முடியாது. ஆஸ்திகர் மாத்திரமே வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ புண்ணிய பலத்தை மேம்படுத்துறதுக்கு, மேல் உலகம் செல்வதற்கும் வேத பிரமாணமே சொல்கிறது. அப்போது பாபகர்மா கீழ் லோகத்துக்கு போயிடும், புண்ணிய கர்மா மேல் லோகத்துக்கு போகும். இது நமக்கு நம்பிக்கை. புரியுதா? இந்த புராண சாஸ்திரத்தினுடைய நம்பிக்கையில் தான் இன்றைக்கி 2025 மகாபூர்ண கும்பமேளா. மகாபூர்ண கும்பமேளாவில் நடக்கிறது ஒரே ஒரு பர்பஸுக்கு தான், ட்ரேடுக்காக இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளோ போட்டால் இவ்வளோ பணம் வரும், புத்தி சார்வாக புத்தி. புரியுதா? புரியுதா? அதில் கொக்கோ கோலாக்காரன் வேறு போயிட்டான், அது உள்ளார எல்லாம் ஆக்கிரமிச்சிருக்கானுங்க. உள்ளார போய் நிறைய கம்பெனி உள்ளே போயிருக்கு. அது இந்த கும்பமேளாக்கு உள்ளார கூட்டத்தை கண்டாலே பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்குறான். நம்ம ஒரே ஒரு பர்பஸுக்கு தான் சாதெல்லாம் கட்டின்ட்டு கிராமமும் வரும். ஒரு 1000 பேர் வருவாங்க, அந்த கிராமம் முழுக்க திரண்டு வரும். புரியுதா? அந்த மாவு இருக்குல்ல, சத்து மாவு, அதை இப்படி போட்டு எப்போ பசிக்கிறதோ தண்ணி ஊற்றி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, ஸ்நானம் பண்ணிவிடுவாங்க. பரம்பரையாக ஆஸ்தா சம்ஸ்கிருதி பரம்பரா தேவ்கும். புரியுதா? புண்ணியத்துக்காக போகிறோம், பாபத்தை கழிக்கிறதுக்காக போகிறோம். இது நம்மளுடைய ரத்தத்திலேயே இருக்கிறது. புரியுறதா? அதனால் இந்த மாடர்ன் எஜுகேஷன் என்ன பண்ணுறதுன்னா, புண்ணிய பாபத்தை தெரியல, ஏன்னா அது அதிர்ஷ்டம், சூக்ஷமம், அதனால் புரியறதில்ல. அதனால் இந்த புண்ணிய பாபத்தை விட்டதுனால கொலை, கொள்ளை, அக்கிரமம், ஏமாத்துறது, சூது, வாது எல்லாமே இருக்குது பாரு. அது குறிப்பாக படித்தவங்கிட்ட அதிகமாக இருக்கும். ரொம்ப படிச்சுட்டான்னா ரொம்ப சூதுவாதவாக இருப்பான். இதுக்கு பாலிஷாக ஒரு வேர்டு இருக்குது, கன்னிங்காக இருப்பான். புரியுதா? பொடி வச்சு பேசுவான், பேசும்போதே ஒரு மாதிரி பேசுவான். புரியுதா? அது கிராமத்தில் தெரியாது. அதுவும் அது அன்எஜுகேட்டட் சொல்கிறான்ல, அவனுக்கு தெரியாது. அன்எஜுகேட்டடாக பரவாயில்ல போல இருக்கு. ஸோ முதல்ல இங்கிலீஷில் புண்ணியன்ற சொல்லே கிடையாது. அவனுக்கு பாவம் தான் இருக்குது. அதை படித்தா பாவம் தான் போவான், பாவமாக ஆகிடுவான். எவ்வளோ இந்த நாட்டில் இங்கிலீஷ்காரன் போயிட்டான், ஆனால் திறந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் இருக்குது. மொத்த ஆங்கிலம் வெளியேற்றணும், முன்னாடியே இங்கிலீஷில் தான் இருக்கிறது. புரியுதா? எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் இருக்குது, அந்த இடத்துல சம்ஸ்கிருதம் வரணும். புரியுதா? இதை மெதுவாக தான் கொண்டு வரணும். ஓகே, ஃப்ரெஞ்சு கற்றுக் கொடுக்க முடியும், அதில் இப்போ ஆங்கிலம் கற்றுக் கொடுக்கப்படும் அப்படி சொல்லணும். ஆங்கிலம் இருந்தால் தான் என் குழந்தை அப்படியே இதுவாகும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. புரியுதா? நான் என்ன தாழ்ந்தா போயிட்டேன்னு சொல்லு, உனக்கு முன்னாடி உக்காந்துருக்கேனே கீழே போயிட்டேன் நான், அதில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. மாயை, ஆரிய மாயை, திராவிட மாயை, அது போல் இங்கிலீஷ் மாயை.
இங்கிலீஷு வெறுக்கலை, கற்றுக்கோ, அடிமையாகாத, சமஸ்கிருதம் கற்றுக்கோ. அதுக்கு பதிலாக இது ரொம்ப முக்கியமானது. புரியுதா? அப்போ இங்கிலீஷ்காரன் போயிட்டான், இங்கிலீஷு போனால் தான் அந்த இங்கிலீஷ் மொழி நம்மளை அடிமைப்படுத்தின்னு இருக்கு. புரியுதா? புத்தி வந்து கன்னிங் ஆகும். அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து தாய்மொழியிலையும் 18 எண் கணக்கு கீழே இருக்கிற தமிழை வந்து சொல்லிக்கூட, திருப்புகழ் சொல்லிக்கூட, திருவாச்சகம் சொல்லிக்கூட. புரியுதா? திருவாச்சகம் பல மகான்களை உருவாக்கியிருக்கு. புரியுதா? சொல்லு. செல்லி உடைய அந்த போயம் வந்து எத்தனை மகான்களை உருவாக்கியிருக்கு நீ சொல்ல. நான் சொல்கிறேன்ல. நான் நீ ரகசியத்தெல்லாம் சொல்கிறேன். ஒருத்தர் பேசுகிறான், ஒரு பத்திரிக்கை எழுதுகிற ஆள், எனக்கு மீசை கிடையாது, உனி பெரிய காம்பு மாதிரி மீசை வச்சுருக்கேன்னு இந்த தொல்லு நீ ப்ரூவ் பண்ணு, அட்லீஸ்ட்டு என்னை வந்து நீ கேட்குற ப்ரூவ் பண்ணுன்னு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன்ல, நீ சொல்லு, நான் மீசை எடுத்துடுறேன்னு சொல்லு. நான் சொல்கிறேன் மீசை வச்சுக்கிறேன்னு சொல்கிறேன். ஏதாவது ஒரு விலை கொடுக்கணும் இல்லடா அப்படின்னு. பியூட்டிஃபுல். அது இப்படி தான் பேசுகிறோம், இப்படி தான் அந்த பாஷை தான் அவனுக்கு புரியும். புரியுதா? அப்போது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். முதல் கருத்து என்ன அப்படின்னா, ஆத்ம ஞானம் கர்த்ரு சம்ஸ்கார ரூபம். ரெண்டாவது கருத்து, இது ஜெய்மினியோட கருத்து, பூர்வபக்ஷியோட கருத்து. ஆத்ம ஞானம் கர்மாங்கம். வைதிக கர்மம் இல்லாமல் ஜீவாத்மா பலம், பிரயோஜனம், பெனிஃபிட் அடைய முடியாது. மூணாவது, தேர்ஃபோர் ஆத்ம ஞானம் ஸ்வத நிஷ்பலம். அது இண்டிவிஜுவலாக பலன் கொடுக்காது, அங்கம் மூலம் பலத்தை உண்டாக்கிக்கோ. அங்கி தான் பலத்தை கொடுக்கும். அப்போது அங்கி வந்து கர்மா, ஞானம் வந்து அங்கம். அங்கி அங்க, அங்கி தான் ஓனர். புரியுதா? பலனை கொடுக்க. மூணாவது ஆத்ம ஞானம் ஸ்வத நிஷ்பலம். ஆத்ம ஞானம் கர்த்ரு சம்ஸ்கார ரூபம். தஸ்மாத் ஆத்ம ஞானம் கர்மாங்கம். தஸ்மாத் ஆத்ம ஞானம் ஸ்வதகா நிஷ்பலம். நாலாவது விஷயம் சொல்லி முடிச்சுடுவான். என்ன அப்படின்னா, பூர்வபக்ஷியோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, தேர்ஃபோர் ஆத்ம ஞான பலபோதக வாக்கியம், பலபோதக வாக்கியம் அர்த்தவாத. சும்மா ஸ்துதி பண்ணுறது, ஞானா தேவை மோட்சன்னு சொல்கிறதில்ல. அதை சொல்லி ஏமாந்துடாத, அந்த சன்னியாசி பின்னாடி போகாத, வாழ்க்கையை கெடுத்துடாத. ஏதோ ஒரு அவரே பாரு, சரஸ்வதி யாகத்துக்கெல்லாம் போகிறாருல்ல, அப்படி போய்க்கும். புரியுதா? அவர் மாத்திரம் போய் கர்மத்தெல்லாம் பண்ணி அப்படி அதில் ஞானமே மோட்சத்தை கொடுக்கணும்லான்னு நம்பாத. ஏன்னா 20 வருஷமாக பார்த்தேன், ஞானம் எனக்கு மோட்சம். இதில் நீ 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 உற்பத்தி பண்ண பூர்வபக்ஷ ஆர்கியூமெண்ட்டு இப்போ புரியும்னு நினைக்கிறேன். உபநிஷத்தில் கேவல ஞானமே மோட்சம், அது சும்மா ஃபன், அர்த்தவாதம், ஸ்துதி பண்ணுறது ஒன்று. சரி சரி, குழந்தைகளை நம்ம ஸ்துதி பண்ணுவோம், நீ தான் ராஜாவாக்கும், நீ தான் மந்திரியாக்கும், நீ ரொம்ப பெரிய ஆளாகும். அப்படியம்மா நான் ரொம்ப பெரிய ஆளா, அந்த டம்ளர் எடுத்து வையேன், அது என்னால் முடியாது. இதுக்கு தான் அவ்வளோ நேரம் பேசினது. ஆனால் அது பண்ணாமல் இப்போ ஓடி போயிடுவான். புரியுதா? அப்போ கர்மபலம் லாஜிக்கலி அநித்தியம். வேதத்தில் சில இடத்துல கர்மபல நித்தியம்னு சொல்லியிருக்கு. உனக்கு அதெல்லாம் கண்ணில் தெரியாது, பாரு சங்கரா அப்படின்னு சொல்கிறார். அப்போ வியாசர் கோட் பண்ண ஸ்ருதி வாக்கியங்கள் பிரம்மவித்து ஆப்னோதி பரம், பிரம்மவித்து சோகம் தரதி அப்படிலாம் சொன்னதெல்லாம் அர்த்த வாக்கியம்னு ஜெய்மினி சொல்கிறார். அவர் சிஷியனே சொல்கிறார். இவ்வளோ சொன்ன எல்லாருக்கும் அவங்கவுங்க சிஷியன்னு இல்லை, பெத்த புள்ள எப்படி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு. புரியுதா? எங்கே எதை நம்பி வரமோ அதுதான் காலவாரி விடும் போல இருக்கு.
ரெண்டாவது சூத்திரத்தில் ஜெய்மினியோட கருத்து என்னென்னா, சேஷத்துவாத் புருஷா அர்த்தவாதகா யதா அந்நேஷு இது ஜெய்மினிகி. சேஷத்துவாத் இஸ் ஈக்குவல் டு அங்கத்துவாத் இஸ் ஈக்குவல் டு கர்மாங்கம் இஸ் ஈக்குவல் டு வைதிக கர்மாங்கம். தேர்ஃபோர் ஆத்ம ஞானன்றது வைதிக கர்மாங்கம், ஒரு ரிச்சுவல்ஸோட ஒரு பார்ட்டு ஆத்ம ஞானம். இப்படி வச்சுக்கிட்டேன்னா உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. தஸ்மாத் ஆத்ம ஞானாத் ஞானஸ்ய கர்மாங்கத்வாத் ஸ்வதஹா நிஷ்பலம். அதுவே பலன் கொடுக்கும்னு நம்பாத. புரியுதா? ப்ளீஸ் சொல்கிறேன், உன் நன்மைக்காக சொல்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவான், இந்த தாயாதிலாம் இருக்கான்ல, நமக்கு ஆப்போசிட்டாக இருக்கவன், அவன் வந்து நம்மளை குழிக்கு தோன்றதுக்காக அவர் சொல்கிறத கேட்காத, உன் வாழ்க்கையை பாரு, உன் வாழ்க்கையை பாரு, உன் நன்மைக்கு தான் சொல்கிறேன், இப்படி சொல்லி மோட்டிவேட் பண்ணுவான். நமக்கு நான் பக்கத்துலேயே இருப்பான், நம்மளோடையும் பேசின்னு இருப்பான், ஆனால் நமக்கு விரோதமாக செயல்படுவான். இப்படிலாம் விஷமக்காரங்கள உனங்களாம் அவங்களாம் நீ ஐடென்டிஃபை பண்ணணும். புரியுதா? இந்த மாதிரி ஆள் இருக்கானா அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டு ஆளுங்களை மென்டலி இவன் சொல்லுவான், இப்படியே நீ கேட்டுக்கோ, நீ எழுத்து பேசாத, அப்படி நம்ம சொல்லி வைக்கணும். இப்படியா அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான், இவன் சொல்கிறத கேட்குறதா அவன் சொல்கிறத கேட்குறதான்னு. அறிவு வந்து பகவான் சரஸ்வதி அருள் புரிஞ்சான்னா நல்லது கொடுப்பான். புரியுதா? அதனால் புருஷார்த்தவாதகா. புருஷார்த்தன்றது மோட்ச பலம், வாதன்றது ஸ்ருதி ஸ்டேட்மெண்ட்டு, ஞானாத் ஏவ மோட்ச பலம் ஸ்டேட்மெண்ட்டு. ஞானாத் மோட்ச பலம் என்ற புருஷார்த்தவாத அர்த்தவாதா அப்படி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ ஜெய்மினி சூத்திரம் படிக்கிறான். அப்போ ஞானத்தினால் மாத்திரம் இது வராது. வியாசர் கருத்துக்கு நீ ஓட்டு போட போறியா, ஜெய்மினி கருத்துக்கு ஓட்டு போட போறியா, நீ தான் முடிவு பண்ணணும் வாழ்க்கையில். புருஷார்த்தவாதகா இஸ் ஈக்குவல் டு அர்த்தவாதகா பவதி. ஜெய்மினி எதுக்கு இந்த கன்க்ளூஷன் பண்ணுறாரு? இல்லை, ஏன் அந்த கன்க்ளூஷன்னா, யதா அந்நேஷு சூத்திரத்தில் வியாசாச்சாரியரை சொல்கிறாரு, வியாசாச்சாரியரே சொல்கிறாரு பாரு, அதுதான் கட்ஸ் நம்மளுடைய சாஸ்திரத்துக்கு. ஓகே, மற்ற இடங்களில் இதெல்லாம் சொல்லியிருக்கிறது. பரண்மயி வாக்கியம் எது அந்தே சக்ஷு ஏவ பிராத்ரு வஸ்ய பிருந்ததே. வைதிக விஷயத்தில் சில இடத்துல வந்து நீங்கள் இந்த கல்யாணத்துலலாம் பார்த்துருப்பீங்க, கண்ணுக்கு மை இட்டுக்கிறது இருக்குது. அப்புறம் ரிச்சுவல்ஸு. அப்புறம் காசி யாத்திரை இருக்கிறது. ஓகே, அந்த பையன் நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருப்பான், இங்கே ஒரு இது வைப்பாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம். அப்படிங்க அப்புறம் கண்ணுக்கும் மை வச்சுப்பாங்க, பசங்க கண்ணுக்கு மை வச்சுப்பாங்க, இதெல்லாம் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் இருக்கிறது, மெகந்திலாம் இருக்குது. இந்த பையனும் இதெல்லாம் விட்டுருப்பான். ஓகே, மருதாணி இட்டுப்பான், எல்லாம் இட்டுருப்பான். இதெல்லாம் ரிச்சுவல்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ரிச்சுவல்ஸில் காசி யாத்திரைக்கு போகாத அப்படி சொல்லி வந்து பிச்சைக்கார பையன் போல இருக்குது, செருப்புலாம் கொடுப்பாங்க, கொடை செருப்பெல்லாம் கொடுத்து, லௌகீகத்திலே இரு, இங்கேயே சம்சாரத்திலே இரு, நாங்கள் பட்ட அவஸ்தத்தை நீயும் படு, நீ மாத்திரம் எஸ்கேப் ஆகி போயிடுவியா, விட்ருவோம் மண்ண. நண்டு கதை தான். அவன் கேட்டான் ஏர்போர்ட்டில், இதில் என்ன ஹார்பரில், என்ன நண்டை வந்து ஓப்பனாக வச்சுருக்கீங்க அப்படின்னு. ஏற்றுமதி பண்ணுறது, இது இந்தியன் நண்டு. ஒன்று ஏறி போச்சுன்னா இன்னொன்று கீழே பிடிச்சி இழுக்கும். அதெல்லாம் மொத்தமாகவே இந்த டின்னுக்குள்ளே தான் இருக்கும் நண்டு, எஸ்கேப்பே ஆகாது. புரியுதா? அந்த மாதிரி யதா அந்நேஷோ இங்கே பலவிதமான ரிச்சுவல்ஸ் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அதனால் நீ இதுதான் எடுத்துக்கணும். இது ஜெய்மினியுடைய ஐடியா. நம்ம நாட்டில் வேத காலத்தில் கூட கருத்து சுதந்திரம் இருக்கிறதுன்னு அர்த்தம். இந்த கருத்து சுதந்திரம் கிரிட்டிசைஸ் பண்ண முடியும் யாரை வேணா, ஆனால் ரொம்ப கருத்து சுதந்திரம் கொடுத்துட்டும் போல இருக்கு. நான் அப்பப்போ இவனை மட்டன் பிடிச்சா தான் இவனுக்கு கொஞ்ச நாளைக்கு காமன் சிவில் கோடு அந்த பக்கம் கொண்டு வந்துட்டா இருப்பார். உத்தரகாண்டில் சார்தாம் நம்ம போகிறோம்ல,
பத்ரிநாத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே காமன் சிவில் கோடோடு போகிறோம் நம்ம. புரியுதா? அது இதெல்லாம் நீ கனெக்ட் பண்ணணும். மூணாவது சூத்திரம் ஆச்சார தர்ஷனாத். அப்படிதான் வேதாந்தி கொண்டாடப்படுற ஆள் யார்? ஜனக மகரிஷி. புரியுதா? அந்த ஜனக மகரிஷியே வந்து வைதிக கர்மெல்லாம் பண்ணினார். ஓய் சங்கரா, இது உன் கண்ணுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறா பூர்வபக்ஷி. புரியுதா? பிருகதாரண்யம். நான் ஒன்றும் உனக்கு சொன்னதெல்லாம் சொல்ல, பிரமாணம் சொல்கிறேன் நான். 3:1:1 ஜனகோவை வைதேக பகு பகு தட்சிணா. பகு தட்சிணா, நிறைய தட்சிணம் கொடுப்பார் அவர் இந்த ஜனக மகரிஷி. யஜ்ஞன ஈஜே. புரியுதா? ஜனகர் யாகம் செய்து பலவிதமான பரிசுகளை அந்த யாகத்தில் கொடுப்பார். புரியுதா? ஜனக மகாராஜா. புரியுதா? அவர் ஒரு பெரிய பரோபகாரி. கர்ணனுக்கெல்லாம் முன்னாடி உள்ளவர். புரியுதா? ஏகப்பட்டது கொடுப்பார் அவர். அப்படியே கோல்டாக கொடுப்பார். 60,000 விற்றா கூட. புரியுதா? ஆச்சார தர்ஷனான். ஆச்சாரன்னா ஞானினாம் கர்ம அனுஷ்டானாம் தர்ஷனாத் தேகி விதேகி தர்ஷனாத். விதேகி தேசத்தை சேர்ந்த ஜனகர் கூட ஆச்சாரம் அனுஷ்டானம் கடைப்பிடிச்சிருக்காரு. புரியுதா? அதனால் அவரே அனுஷ்டானம் கடைப்பிடிக்கும் போது நீங்கள் பெருசாக பெருமையாக ஞானின்னு சொல்கிறக்கூடிய ஜனகர் கூட வைதிக கர்மத்தில் இருக்கிறாரு. அதனால் இந்த வைதிக கர்மத்தினுடைய அங்கந்தான் உபாசனா, ஞானம். அது மாத்திரம் இல்லை, இந்த ஞானத்தோட இந்த கர்மத்தை சமுச்சயம் பண்ணிட்டா ஈஸியாக மோட்சத்தை அடையலாம். புரியுதா? அதனால் நான் சொல்கிறேன், ஆத்ம ஞானம் கர்மாங்கம் நான் சுதந்திரம், அது பரதந்திரம். 4வது சூத்திரம் தத்து சுருத்தேகே. ஓகே, ஜனகர் நேரடியாக உதாரணம் ஜனகரை பற்றி சொன்னோம் இல்லையா? இப்போ நான் சொல்கிறேன் அடுத்த ஆர்கியூமெண்ட்டு உபநிஷத்துலேயே நேரடியாக சொல்கிறது. உபநிஷத்து பிரமாணமே சொல்கிறது. அதுவும் இந்த சாந்தோக்கிய வந்து அவர் ஃபுல் கான்ட்ராக்ட் எடுத்துட்டார் வியாசாச்சாரியர். சாந்தோக்கிய உபநிஷத்தை சாந்தோக்கிய படிக்காமல் இங்கே வந்தான்னா பிரம்மசூத்திரம் படிக்க முடியாது. சாந்தோக்கியத்தில் 1:10 இருக்குது மந்திரம். அதில் என்ன சொல்கிறது? யதேவ வித்யா கரோதி ஸ்ரத்தையா உபனிஷதா ததேவ வீரியதரம் பவதி. யதேவ வித்யாயா, கர்மத்தை செய்யும்போது ஞானத்தோடு செய்து வந்தால் ததேவ வீரியம் தரம் பவதி, சுப்பீரியாரிட்டி டிகிரி. இப்படிதான். அதாவது உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். கர்மம் செஞ்சால் பலன் கிடைக்கும். ஆனால் அதோட ஞானத்தோடு செஞ்சினா பலன் மல்டிப்ளையாக கிடைக்கும். இதை வந்து நானும் அப்பப்போ சொல்லுவேன், டே கர்மத்தை மக்குத்தனமாக பண்ணாதடா. அந்த கர்மத்தினுடைய அறிவை புரிஞ்சுக்கிட்டு, ஒவ்வொரு கர்மத்துக்கும் அறிவு இருக்குது. அந்த கர்மத்தினுடைய அறிவை புரிஞ்சுக்கிட்டா தான் கர்மத்தை பண்ண முடியும். புரியுதா? அதுக்கு பேர் காரகம்னு பேர். அந்த கர்மத்தினுடைய அறிவு இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் காரகம். டெக்னிக்கலாக பல இருக்குது. இப்போ நீ வந்து ஒரு கோர்ஸ் படிக்கிறேன்னா அதுக்கு ஒரு கோர்ஸ் இருக்குது. அப்படியே போயிட்டுருக்கூடாது. ஒரே வேலையிலே நான் எங்கள் தாத்தா பின்னி, எங்கள் தாத்தாவுக்கு அப்பா வந்து பின்னி கம்பெனி, நானும் பின்னி கம்பெனி, அப்படி பரம்பரையாக சொல்லுவாங்க இந்த பின்னி கம்பெனி பற்றி. ஒரு கம்பெனி இருந்தது, இப்போ இல்லை அந்த கம்பெனி. புரியுதா? பரம்பரை. அதாவது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும். என்ன ஏம்மா நீ வேறு கம்பெனி மாற போறியா, என்ன கோர்ஸ் படிக்கிற, அது அப்போ பார்த்துக்கலாம் ஜி, போகும்போது பார்த்துக்கலாம். எப்படி போகும்போது பார்த்துக்கலாமா? டே இப்போவே படித்தா தான் அதுக்கான கோர்ஸ் முடியும். இன்னும் 2-3 படித்து வச்சுக்கணும். புரியுதா? கடன்னு இப்போ இவர் எவ்வளோ பெரிய பிஸியான ஆள் அண்ணாமலை, எல்லாத்தையும் விட்டுட்டு போய் படிச்சுட்டு வந்தார். யோகியத்தை பண்ணிக்கணும். புரியுதா? இப்போ ஜெய்சங்கரை பற்றி படித்தேன் நான். மனுஷன் என்னென்னோ படிச்சிருக்காரு.
அத்தனை படிப்பு. புரியுதா? அறிவு வளர்த்துக்கணும். ஆளும் வளரணும், அறிவும் வளரணும். அதுதான்டா வளர்ச்சி. ஒரே கம்பெனியில் தேய்ச்சின்னு இருக்கக்கூடாது 50 வருஷமாக. அதுக்காக கம்பெனி மாதிரி சொல்கிறேன், குவாலிஃபைட் பண்ணிக்கோன்னு சொல்கிறேன் நான். புரியுதா? அறிவை வளர்த்துக்கோ. அது நீ என்ன செய்யறியோ அந்த கர்மத்துக்கு வேண்டிய அறிவை வளர்த்துக்கோ. புரியுதா? அப்போது அந்த கர்மத்தினுடைய அறிவு இருக்கணும். அந்த கர்மம் உபாசனையோடு பண்ணணும், ஈஸ்வர உபாசனையோடு பண்ணணும். அப்போ ஈஸ்வர உபாசனை பண்ணணுன்னா ஒரு ஆளை விட்டுடணும். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்காது, ரெண்டு கத்தி ஒரே உரையில் இருக்காது. நீ கர்மத்தை உபாசனையோடு பண்ணணும்னா ஒரு ஆளை ட்ராப் பண்ணணும். ஈகோவை ட்ராப் பண்ணிவிட்டு ஈஸ்வர உபாசனையும் எல்லாத்துக்கும் ஏன் ஈஸ்வர உபாசனையோட கர்மத்தை பண்ண முடியல? நான் பண்ணுறேன், ஈஸ்வரன் எதுக்குங்க? நான் இல்லை பண்ணுறேன், அவர் எதுக்கு? சும்மா ஆரம்பிக்கும் போது இப்படி கும்பிட்டுக்கலாம், அப்படியே எல்லா வேலையிலும் அவரே வச்சுக்க கூடாது. அவர் எஜமானனாக இருக்கணும். புரியுதா? உலகத்தின் முதலாளி யார்? பகவான், கடவுள். அவரை வச்சுக்கோ. அப்போ ஞானத்தோட உபாசனையோட நீ கர்மம் பண்ணினா அதில் அதிகமான பலனை கொடுக்கும். நான் பண்ணுறதுல பிருகத்தாக இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 சீதா கல்யாணம், சகசர சீதா கல்யாணம். நீ மறந்தே போயிருப்ப. சகசர சீதா கல்யாணம், சகசர சீதா கல்யாணம் அவங்க அப்பாவே பண்ணதில்லை. ஜனகர் இதை ஜனகர் புத்திரிச்சன, ஆமாம் ஜனகர் தான், அவரே பண்ணல. அப்புறம் நான் எல்லாரையும் கேட்டேன், உனக்கு எவ்வளோ சீர் கொடுத்தாங்க அப்படின்னு. என்னது 10 5 கொடுத்துருப்பாங்க, அதிகபட்சம் 20 சீர் கொடுப்பாங்க. புரியுதா? அது தூக்கிட்டு வரதுக்கே ஆள் இருக்காது. அப்போ சகசர சீர் கற்பனை பண்ணணும். கற்பனை மாத்திரம் இல்லை, விஷுவலைஸ் பண்ணணும். விஷுவலைஸ் மாத்திரம் இல்லை, அறிவு பண்ணணும். அது எங்கேருந்து வரும்? பேக்கெட்டாக வரும் தானா? அப்படியே அந்த இது சினிமாவில் கார்ட்டூனில் காட்டுற மாதிரி இப்படி இப்படி பண்ணி அப்படி வந்துடுமா? தூக்கிட்டு வரத்துக்கு ஆள் வரணும். அப்புறம் ஒரே ஐட்டம் வாழைப்பழமே கொண்டு அது எவன் சாப்பிடுவான்? புரியுறதா? டிஃப்ரெண்ட் பழம் வரணும், டிஃப்ரெண்ட் ஐட்டம் வரணும். புரியுதா? பாரு, இல்லை வேறு வேறு ஐட்டம் வரணும். இல்லை உங்களுக்கு இது சீரில் வந்தது. புரியுதா? நிறைய விஷயம் சீரில் வந்தது. அதனால் நிறைய சீர் விதவிதமான சகசர சீர் 2024. புரியுதா? 2020 கோவிட்டு அவன் பயந்து மூச்சு திணறிட்டு இருக்கான். நம்ம சகசர புருஷா, சகசர கலசா, சகசர காயத்ரி சொல்கிறதுக்கு கட்ஸ் வேணும். அந்த முனிசிபாலிட்டி என்ன சொல்கிறது, அந்த அம்மாவுக்கு கவுன்சிலர் தானே, சேர்மனில் முனிசிபாலிட்டி தாசில்தார். அவனே முடிச்சுன்றான். நீங்கள் வேறு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம சிட்டியில் இருக்கோம், நம்ம தாசில்தார். புரியுதா? தாசில்தார் கிட்ட அது பெரிய இடம், அவங்க அப்படியே தான் பண்ணுவாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. புரியுதா? கோவிட்டு பீக்கில் இருக்குது, அதில் சகசர. புரியுது? இப்போ பிருகத். அப்போ இந்த கலசத்துக்குள்ளே ராமர்லாம் வரணும், எழுத்துலாம் வரணும், அறிவு வேணும், அது செய்கிறதுக்கு இது வேணும். புரியுதா? காரக்கம் வேணும். நான் அதோடு சேர்த்து காலமும் சேர்த்துருவேன். அதுதான் கஷ்டம். காலத்தை சேர்த்துனா டென்ஷன் ஆகிடுவான்னு அர்த்தம். முடிவு பண்ணி அதுக்குள்ளே முடிச்சாகணும். வெரி டிஃபிகல்ட்டு. நம்மளோட ஒருத்தர் வேலை பண்ணிட்டான்னா எங்கே வேணால் போய் வேலை பண்ண முடியும். ஏன்னா எவனும் காலத்தை மீறி தான் பண்ணுறான். காலத்துக்கு அப்பாற்பட்டு தான் எல்லாருமே
எல்லா கம்பெனி பாஸு எல்லாருமே காலத்துக்குள்ளே பண்ணுறதில்ல, ஏதோ ஒரு சாரி சொல்லிடுறான். அப்படி தான் சார் முடியாது அப்படி சார் அப்படின்னு. நேற்றுக்கு அப்படி சொன்னேன் பண்ண முடியலையே, இது ஒரு பதிலா? ஆச்சரியப்படுறேன் நான். ஓகே, 2017-18 வந்து புஸ்தகம், சமஸ்கிருத புஸ்தகம் டிசம்பர் 24 25 வெளியிடணுச்சு. வெளியிட்டா விட்டாச்சு. வாஜ்பாய் பிறந்தநாள் அன்றைக்கி நான் வெளியிட்டலாஞ்சு அப்படின்னு அவர் பாண்டேஜி வெளியிட்டலாஞ்சு. நம்ம அந்த 2 பக்கம் போட்டு நம்ம வந்து அந்த 12 சங்கல்பம் இருக்குல்ல அதை நடுவில் போட்டு சமஸ்கிருதத்தில் வெளியிட்டலாம் அப்படின்றார். அவருக்கு தெரிஞ்சிட்டு நம்ம வந்து யுகாதி தான் வெளியிட போகிறோன்ற. அதனால் வந்து மனுஷன் வந்து எங்கெல்லாம் தடை பண்ண முடியுமோ அதெல்லாம் தடை பண்ணி ஊர் பாஷை தெரியாத இடத்துல போய் அந்த இதில் வந்து உஜ்ஜயினில் வெளியிட்டோம். மார்ச் 18 யுகாதி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் நாக்பூரில். புரியுதா? 555 பக்கம் சமஸ்கிருதம். எவனுமே சமஸ்கிருத புக்கு வெளியிட்டதில்லை. சின்ன புக்கு பண்ணுவான். புரியுதா? அதுவும் பிருகத்து. புரியுதா? அப்போ அது காரகம் இருக்கணும். சென்னை, பெங்களூர், இந்தூர் இது எல்லாத்துலேயும் சேர்த்து கான்ஃபரன்ஸ், இந்த கான்ஃபரன்ஸ் கால் தானே, அதை யூஸ் பண்ணாமல் நான் யூஸ் பண்ண மாதிரி எவனும் யூஸ் பண்ணதில்லை. புரியுதா? ஏன்னா இவங்கிட்ட சொன்னால் அப்படி அவர் சொல்லலை அப்படின்ட்டுருவான். ஆமாம், அதனால எல்லோரும் சேர்த்து வச்சு அப்போ ஒரே இதுவாகிடும். நான் சொல்ல நீ சொல்லலாம் வராது. அப்படி ஒரு இதெல்லாம் பண்ணி முடித்தோம். இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, கர்மத்தில் நீ காரகம் பண்ணி காலத்தை கொண்டு வந்து கடவுளை கொண்டு வந்து அது உபாசனையோடு இருந்து ஈகோ இல்லாமல் அந்த கர்மத்தை பண்ணினா குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை பல்லாயிரக்கணக்கான விஷயம் பண்ணியிருக்கோம். நாம் 1-2 இப்போ நான் சாம்பிளுக்கு தான் சொன்னேன் நான். புரியுதா? அப்போ அதே கர்மத்துக்குள்ளற இவர் என்ன சொல்கிறாருன்னா, பகிரங்க சாதனை பண்ணும்போது கர்மத்தை பண்ணும்போது இதெல்லாம் பண்ணுக்குங்கோ. மோட்சத்துக்கும் அப்படி தான், கர்மத்தை சேர்த்துக்கோ, உனக்கு மோட்சம் சுலபமாக கிட்டும். அதனால் ஆப்போசிட் பார்ட்டி பூர்வபக்ஷி அவன் சொல்கிறா டிஸ்கஷன் வெறும் கர்மா ரிசல்ட்டு ஃபைனைட்டு அனித்தியம். ஆனால் அதே ஆத்ம ஞானத்தோட இந்த கர்மம் இருந்துன்னா நித்திய பலம் மோட்சம் கிடைக்கும். தேர்ஃபோர் ஆத்ம ஞானம் கர்மனா அங்கம். ஆத்ம ஞானம் கர்மனா அங்கம். அடுத்தது 4வது சூத்திரம் தது சுருத்தே. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, தது வியாசாச்சாரியார் பண்ணின பிரதிஜ்ஞா ராங். அவர் இப்படி ஆவேசத்தில் பிரதிஜ்ஞா பண்ணிட்டார். அது தப்பு. இப்படிதான் கேவல ஞானம் மாத்திரமே மோட்சம் தராது. எங்கள் சொந்த அனுபவம் இருக்குது. புரியுறதா? அதனால் ஜெய்மினி சொல்கிறத கேளு. ஆத்ம ஞானமே மோட்சம் தராது. கர்மத்தை அங்கமாக வச்சுக்கோ, சமுச்சயம் பண்ணிக்கோ, மோட்சம் கிட்டும். புரியுறதா? தது சுருத்தேகே சாந்தோக்கிய 1:10 மந்திரம் ஸ்ருதி வாக்கியம் எனக்கு பிரமாணம் இருக்குது. அதனால் அதில் சுருத்தேகே தது சுருத்தேகே ஸ்ருதி சொல்கிறதுப்பா, நான் சொல்லலை. பிரமாணம் நீ தான் பிரமாணம்னு கட்டி அழுவிய. அந்த பிரமாணமே சொல்கிறது 1:10 சாந்தோக்கியம். போய் பாரு, புக்கு வாங்கி பாரு. புரியுதா? அப்படி சொல்லு. 5வது சூத்திரம் சமன்வாரம்பனாத் பூர்வபக்ஷி டு பி கண்டினியூ. என்ன கண்டினியூ பண்ணுறான் அப்படின்னா, பிருகதாரண்யத்தில் 4:4:2 பிருகதாரண்யத்தில் 4:4:2 ஷரீர தேசப்யா தம் உத்கிராமந்தம் பிராணம் அனுக்கிராமதி பிராணம் அனுத்கிராமந்திம் சர்வே பிராணः அனுக்கிராமந்தி சவிஜ்ஞானம் பவதி சவிஜ்ஞானம் ஏவ அன்வவக்ரமாதி தம் வித்யா கர்மணி சமன்வாரயபேத பூர்வ பிரஜாச்ச. அதில் முக்கியமானது என்னென்னா, ச விஜ்ஞான பவதி ச விஜ்ஞானம் ஏவ அன்பவ கிராமதி தம்
வித்யா கர்மாணி. தம் வித்யா கர்மணி. பாரு நோடி இல்லை நோடி. வித்யா கர்மணி ரெண்டு சேர்ந்து இருக்கு பாரு. தம் நான் ஏதாவது டூப்ளிகேட் சொல்கிறேன்னா, என் சொந்த கருத்து சொல்கிறேன்னா இல்லை, உன் அனுபவம் அப்படி தான் இருக்கிறது. அதனால் கர்மத்தை சேர்த்து செய், அப்போ மோட்சம் கிட்டும். புரியுதா? அப்போ தம் வித்யா கர்மணி சமன்வாரபேதே பூர்வ பிரஜாச. ஜீவா சரீரம் விட்டு சரீரம் ட்ராவல் பண்ணுறான். உத்கிராமந்தி கதியாகதி. 3 விஷயங்களை தன்னோட அவன் எடுத்துகிட்டு போகிறான். இந்த சரீரத்தை விட்டு ஜீவா போகிறான் இல்லையா, செத்து போல அவன். ஜீவா சாகிறதில்லை, ஞாபகம் வச்சுக்கோ. அவன் செத்து போயிட்டாலாம் சொல்லக்கூடாது. அப்போ சொல்லணுமா சரீரம் போயிடுத்துன்னு சொன்னான். அவன் தான் உயிரோடு இருக்கானே, ட்ராவல் பண்ணுறானே. அதுவும் ஒரு பெரிய ராக்கெட்டு விண்வெளி களத்தில் இது எரிசக்தியோடு போகிறான். புரியுதா? சும்மாலாம் போல அவன் ஆவியா ஹாலோவாக போல. நான் பார்த்த பெரிய பெரிய மனுஷன்லாம் ஹாலோவாக இருக்கான் இங்கே லோக்கலில். ஆனால் இந்த ஆவி இருக்குல்ல ஜீவா, அது ஃபுல் வெயிட்டாக போகிறது. என்ன வெயிட்டு? 3 விஷயம். ஒன்று, அவன் அடைந்த ஞானம். அவன் என்ன அறிவு அடைஞ்சானோ அந்த ஜீவா எடுத்துகிட்டு போகிறான். இங்கேயே விட்டு எங்கள் பிள்ளைக்கு கொடுக்கலாம் இந்த அறிவை, எவனும் வாங்கிக்க மாட்டான். புரியுதா? நீ ஒரு அறிவு வாங்கி உன் பையனுக்கு ஷேர் பண்ணி உயில் எழுதி, நான் அடைந்த அறிவை என் பையனுக்கு கொடுக்குறேன். அது அவன் எந்த கோர்ட்டில் எவன் எடுத்துப்பான்? எவனும் எடுத்துக்க மாட்டான். இவ்வளோ பணம் சம்பாரிச்சிருக்கேன், அதை என் பையனுக்கும் பொண்ணுக்கும் கொடுக்குறேன் அப்படி சொன்னால் அது தங்கம். புரியுதா? இது ஞானம். புரியுதா? நல்லா புரிஞ்சுங்க. நான் சொல்கிற 3மே இங்கே எவனும் பிரித்து கொடுக்க மாட்டான், பிரித்து கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டான். இந்த ஜீவா ஆனால் எடுத்துகிட்டு போகிறான் அடுத்த ஜென்மத்துக்கு. என்னென்ன 3? 1 ஞானம், அவன் அடைந்த அறிவு. 2 அவன் பண்ணின புண்ணிய பாபம் கர்மம். அந்த கர்மத்தை நம்ம யாருக்கும் பிரிச்சுக்குள்ளாம் கொடுக்க முடியாது, நம்ம தான் வரணும். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, மீதி வரை நீ பண்ணின புண்ணிய பாபம் கூட வரும். அது ஒன்று தான் வரும். கண்ணா கண்ணன் அவன் பேர். அவர் வேறு பேர் நரசிம்மன். ஆனால் வீட்டில் கண்ணன் கூப்பிடுவாங்க. ஐயோ கண்ணன் போயிட்டான்டா, 4-5 பிரதர். கண்ணன் போயிட்டான்டா. அவர் பிரம்மச்சாரி, அவர் பெரிய பிரின்சிபல் திருவேடகத்தில். கண்ணன் போயிட்டான்டா, அந்த மோதிரத்தை எப்படியாவது எடுத்துடுறா. அவனும் அழுதுகிட்ட. இன்னொரு பிரதர், அது வரலடா. இதெல்லாம் நம்ம கண்ணாலேயே பார்க்கணும். நான் இதெல்லாம் சொல்கிறதுக்காகவே நான் போகிறேன் போல இருக்கேன். அதான் சரி, இம்சப்படுத்தாதரா, விட்டுடுறா. வெட்டிட்டான் காட்டில், அவன் வெட்டிட்டான். புரியுதா? அவனுக்கு நான் அவனுக்கு மோதிரத்தோடய அரிப்பான் எவனாவது. கட் பண்ணிட்டான். அவங்களாம் போன பிறகு கட் பண்ணிட்டான். புரியுதா? இங்கே தான் இந்த காட்டு, இங்கே ஒரு கனமாப்பேட்டையில். புரியுதா? ஞானம், கர்மம், வாசனா. இப்போ அந்த கர்ம என்ன அந்த சுடுகாடு இருக்கு இல்லையா, அதுக்கே பாதுகாப்பு போட்டிருக்கான். அதில் ஆக்கிரமிச்சிருவானுங்களா? நான் அதில் போய் மெடிடேஷன்லாம் பண்ணியிருக்கேன். இல்லை காட்டில் மெடிடேஷன் பண்ணால் நிறைய பலன் கூடுதலாக வருமா? வைராக்கிய சைடு அவாந்திர பலன். நம்ம நினைக்கிற பலன் இருக்குல்ல, அந்த பணத்தோடு நீ அதை நீ தியானம் பண்ணினா, அதனால் இந்த ஓம்காரேஸ்வரில் எதிர்க்க பணம் எரிப்பான். பார்த்தீங்கன்னா நீங்கள், நான் அங்கே அப்படியே மெடிடேட் பண்ணுவேன். அந்த பணத்தை எரியறத நல்லா கொழுந்து விட்டு எரியும். அவன் வச்சுட்டு ஓடி போயிடுவான். திரும்பி பார்த்தா அவன் பிடிச்சிப்பானா? இல்லை லூஸுங்க. நான் போன உடனே நம்ம தாயாதி தான் புரிஞ்சுப்பான். அவனை செத்தவன் புரிஞ்சு போகிறான். அவன் ராக்கெட் வேகத்தில் ஞானத்துக்கு கர்மம். அப்புறம் 3வது வாசனா.
வாசனா சம்ஸ்கிருதி. புரியுதா? அதனால தான் நம்ம வீட்டில் எதுவுமே கட்டக்குரலில் இருக்கும். நம்ம வீட்டில் பிறந்தது ஒன்று நன்னா பாடும், பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாமல் பாடும். அது பூர்வ ஜென்மம், உங்கள் வீட்டுக்கு கொடுத்து குடும்ப வாசனை இல்லை அது. இதெல்லாம் வந்து நம்ம ஜன்மம் போகும்போது அந்த சரீரம் எடுத்துகிட்டு போகிறது. பூர்வபக்ஷிக்கு சொல்கிறான், நாம் பண்ணின பாபத்தோட வாசனை சம்ஸ்காரமும் சேர்ந்து ஞானமும் கூட போகிறது. அதான் இவன் பாயிண்ட்டு. இப்போ அதனால் இந்த ஞானமும் கர்மமும் பிரிக்க முடியாது. தம் வித்யா கர்மணி, அப்படிதான் அதோடு சேர்ந்து போகிறது. சமன்வாரபேத, சம்ஸ்காரமும் சேர்ந்து போகிறது அப்படி சொல்கிறது. ஓகே, அதனால் இங்கே வியாசாச்சாரியார் என்ன வார்த்தை உபயோகப்படுத்திருக்காரு? சககமனம் அப்படி சொல்லலை, சமன்வாரம்பணம். சமன்வாரம்பணம்ன்றது உபநிஷத்தோட சொல்லு, அப்படியே இங்கே உபயோகப்படுத்துகிறார். 4:4:2 அதில் தம் வித்யா கர்மணி சமன்வாரபேதா இங்கே அப்படியே பயன்படுத்துகிறாரு. அதாவது வித்யா கர்மத்தோடு தான் போகும், தனியாக பண்ண முடியாது. அதனால் கர்மம் ஞானா தேவ மோட்சம் சொல்லக்கூடாது, கர்மாங்க ஏவ ஞானா மோட்சம் அப்படி சொல்லு அப்படின்றத சொல்கிறாரு. கடைசி சூத்திரம் வந்து முடிச்சுடுவான். தத்துவதோ விதானாத், தத்துவதோ விதானாத் அப்படி சொன்னால் இது ஒரு அற்புதமான ஒரு சூத்திரம். இந்த ஸ்ருதி வாக்கியத்தில் வந்து நாளை காலையில் கிளாஸில் எடுத்துக்கலாம். மணி 12 ஆகிடுச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரிஹி ஓம்.